ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம மத்தியில இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஹல்லேலூயா. ஓ ரிபா லஹா ரதா நமா ரியான் தனா தினா ரபா லபா. கர்த்தாவே நீ நல்லவர், கர்த்தாவே நீ நல்லவர், கர்த்தாவே நீ நல்லவர், கர்த்தாவே நீ நல்லவர். மனதுருக்கமுள்ள தகப்பனே நீ நல்லவர், மனதுருக்கமுள்ள தகப்பனே நீ நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சபை நடுவிலே உம்மை துதிக்கிறோம், சபை நடுவிலே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆவியானவரே, உம்மை நம்பி நின்று கொண்டிருக்கிறப்பா, நீர் பேசுவீராக. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தர் உங்கள் மத்தியில என்னை சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவனுடைய மனிதர்கள் மத்தியில ஆமென், இங்கே வந்து ஐயா கூட பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதற்கு நான் எவ்வளவு வேணும் தகுதியுள்ளவன் அல்ல. ஆனால் ஆண்டவர் வந்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். ஆமென். நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் அவர் மனதுருக்கமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பிள்ளைகளை நேசித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தம்முடைய சாட்சிகளாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இரண்டாவதாக இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்காகவும் அம்மாவுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறோம். இங்கே வந்து தம்பிமார்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஐயா ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஆராதனை வரிகளை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ஆண்டவரை உணர்ந்து ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை வந்து என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு ஞாபகப்படுத்தினது. ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினார். ஆமென். தனிமையான நேரத்துல கூட ஒரு துணையாய், ஒரு உறவாய், ஒரு தகப்பனாய், ஒரு ஆறுதலாய் தேறுதலாய் இருந்து கர்த்தர் எங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. விசாரிக்க யாரும் இல்லாத நேரத்துல கூட ஆமென் எங்களுக்கு நல்ல ஆறுதலாக தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆமென் மனிதர்கள் ரூபத்துல வந்திருந்தாலும் ஆமென் அவர்களை கொண்டு எங்களை காத்து எங்களை ஆதரித்து கிருபையாய் தயவாய் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். இந்த 8 வருடங்களும் எங்களுக்கு பண உதவியும் பொருளாதாரத்திலையும் சரி, ஜப உதவியும் சரி, அன்பிலையும் சரி எங்களுக்கு உதவி செய்த ஒரு நல்ல தகப்பனாக நம்முடைய ஐயா இருக்காங்க, ஜான் ஜோசுவா ஐயா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. நான் இதை என்றைக்கும் நினைக்கவும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கவும் நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த வாக்கும் கொடுக்க முடியாது, ஏன்னா மனுஷன் வாக்கு மாறுகிறவன். ஹல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் என்றைக்கு இருக்கணும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்கள் மனசார நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் எல்லாமே நம்ம வாயில தான் ஆண்டவர் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. தேவ பிள்ளைங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம சீக்கிரமாக கர்த்தர் நம்ம கொடுத்த வேத பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க சத்தத்தை உயர்த்தி. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலையும் லூக்காவிலையும் நம்ம பார்க்க முடியும். சுவிசேஷ புஸ்தகத்துல பார்க்க முடியும், சீசர்கள் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்று தந்ததை போல எங்களுக்கும் ஜெபம் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவரிடத்துல சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அப்ப ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த ஜெபத்தை சொல்லிக்கொண்டே நான் ஜெபித்து விட்டேன் என்று நினைக்கிறாங்க. இது நம்ம சொல்லி அப்படியே 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல முடிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கல. இது ஒரு பிரேயர் மாடல். ஹல்லேலூயா. ஜெப மாடல், எப்படி நம்ம ஜெபிக்கணுங்கிறத கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்முடைய ஜெபத்துல என்னென்ன காரியங்கள், என்னென்ன விஷயங்கள், எது முதன்மையான ஸ்தானத்துல நம்ம ஜெபிக்கணும், எதை முக்கியப்படுத்தி ஜெபிக்கணும், அந்த ஸ்தானத்தை, அந்த காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு இங்க கற்றுக் கொடுத்ததுதான் இந்த லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைங்க. இங்க எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஜெபிப்பாங்க. குழந்தைங்க தப்பு செஞ்சால் மாட்டிடக்கூடாதுன்னு கூட ஜெபிப்பாங்க. சரிதானே? ஹல்லேலூயா. நிறைய ஜெபத்தில் பலவிதம் இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அறிவுக்கு எட்டினபடி அவங்க தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், சங்கிலி தொடர் ஜபங்கள், 1 வார ஜபங்கள், 3 நாள் ஜபங்கள், தொடர்ச்சியா ஜபம் நடந்துகிட்டே இருக்கு. திறப்பின் வாசல் ஜபங்கள், பல பெயர்களில் ஜபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். கான்ஃபரன்ஸ் பிரேயர், ஜூம் மீட்டிங்ல பிரேயர், எல்லா பலவிதமான ஜபங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜபம் நம்முடைய ஆதாரம். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபமே என்னுடைய ஆதாரம். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள். ஆமென். ஜெபிக்கிற சபை தான் வளரும். ஜெபிக்கிற மக்கள் தான் பாதுகாக்கப்படுவாங்க. ஜெபிக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து ரகசியத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனால் உயர்த்தப்படுவாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனால் கவனிக்கப்படுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் தேவனால் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையின் ஜெயம். ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில அதிகமான ஜெபத்திற்கு அவசியம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் பணம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் கல்வி அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்னுடைய மற்ற எந்த விசேஷமான காரியமும் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக ஒன்று இருக்குமே ஆனால் அது ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறோமோ, எவ்வளவாய் மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்களோ, அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் நம்மை நிறைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆமென் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் இந்த உலகத்துல வருகிற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்தை தேவ ராஜ்யத்திற்காக ஆதாயப்படுத்த போறாங்க. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இங்க யாராவது ஒருவர் ஜெபத்துல குறைவுள்ளவர்களா இருப்பீர்களே ஆனால் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்ப்பா. ஆமென். நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபிக்கிறவன் அல்ல. என்னை பத்தி சொல்றேன். நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபிக்கிறது இல்ல. ஆனா நான் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம், ஏசப்பா வர்ற நாட்கள்ல ஆமென் என்ன அப்படி மாற்றும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கேட்டு வைப்போம், கொடுக்குறப்ப அவர் கொடுக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாம். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. எப்படி ஆரம்பிச்சிருக்காரு படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
இயேசு இருக்காங்க, சீசர்கள் இருக்காங்க. சீசர்கள் வந்து ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே ஜெபிக்கிறது? ரபி, போதகரே, ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்க எப்படி ஜெபிக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென். நம்மள யாராவது இந்த கேள்வியை கேட்டிருக்கோமா ஆண்டவர்கிட்ட? ஹலோ, டைரக்டா வந்து பேசுறதுதான். அவங்கெல்லாம் இப்படி ஜெபிக்கிறாங்களா? நம்மளும் அதே மாதிரி தான். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நினைப்பாரு, என்னப்பா சொல்ல வந்த, முதல்ல அதை சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதல்ல அவர் சொல்லி கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னா, ஆமென், நீ யாரிடத்துல ஜெபிக்கிறங்கிறத நீ கத்துக்கோ. முதல்ல நீ என்ன ஜெபிக்கிறங்கிறத கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ யாருக்கிட்ட ஜெபிக்கிறங்கிறத நீ கத்துக்கோ. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா வேதவசனத்துல பாருங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, புரிஞ்சு செய்யறோமோ புரியாம செய்யறோமோ, இங்க வந்து நம்ம எல்லாம் நின்று ஆராதிச்சுட்டு இருந்தோம். நம்ம யாருக்கு முன்னாடி வந்து நின்று ஆராதிச்சுட்டு இருந்தோம்? பரமண்டலங்களில். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா, பரமண்டலங்களில் இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நான் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இதுவரை அவருக்கு முன்பாக நம்ம நின்று அவரை ஆராதித்து கொண்டிருந்தோம். அவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். அவரே நித்திய ஆனந்தம் உள்ள தேவன், ஏக சக்ராதிபதி, ராஜாதி ராஜா, ஆமென் சொல்லுங்க, கர்த்தாதி கர்த்தா, ஆமென் சொல்லுங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தை திருப்பி நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்க யோவான், கவனிங்க, யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க போய் பத்மு தீவுல தனியா விடப்பட்டிருக்க அந்த நேரத்துல அவர் ஒரு சொப்பனம் காண்கிறாரு. பரலோகத்துல ஆமென் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு. அங்க 24 மூப்பர்கள் இருக்கிறத பாக்குறாரு. 4 ஜீவன்கள் இருக்கிறத பாக்குறாரு. அங்க தேவ மகிமையால் நிறைந்திருக்கிறத பாக்குறாரு. அங்க ஒரு பாட்டு பாடப்படுகிறது, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே துதி உண்டாவதாக, கர்த்தருக்கே புகழ்ச்சி உண்டாவதாக, அவரே தேவரீர் மகிமையும் கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி பரலோகத்துல கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டு இருக்காங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஏசாயாவுடைய கண்கள் ஆண்டவர் திறக்கிறாரு. உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அங்க பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வஸ்திர தொங்கலால ஆலயம் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஏசாயா தன்னுடைய நிலை அறிந்து உணர்ந்து அங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? யார்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம யாரிடத்திலே வந்து நாம் யாருக்கு ஆராதனை செய்கிறோம் என்பதை, யாரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளும் போதுதான் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். நம்ம அவரை புரிந்து கொள்ள அவருக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் அவரை நெருங்கி சேர்ந்து நம்ம அவரிடத்துல ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க? பரலோகத்தில் இருக்கிற, சொல்லுங்க, எங்கள் ராஜாவேன்னு சொன்னாரா? கர்த்தாவேன்னு சொன்னாரா? ஆண்டவரேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. தேவன் யாரு? சொல்லுங்க. யாருடைய பிதா? என்னுடைய பிதான்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்பா பிதாவே என்று சொல்லுங்க. பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு ஆமென் நமக்கு ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிய தேவன் நமக்கு தரல, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா, இவரு நமக்கு தகப்பனாய் இருக்கும்படி, நாம் பிள்ளைகளாய் அவருக்கு இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்பதாகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆராதனைக்கு நீங்க வரும்போது கண்ணீரோட, வேதனையோட, எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய சூழ்நிலை மிகவும் கடினமா இருக்கிறது, கலக்கத்தோட ஒரு வேலைக்கு இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காத, நான் உன்னுடைய பரம தகப்பன், நான் உனக்காக இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா. நல்லா கவனிங்க, சில காரியங்கள் நம்ம சொல்லி நம்ம வேகமா போலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் பிதாவே என்று 15 முறை அழைக்கப்பட்டிருக்கிறாரு. எத்தனை முறை? ஆனா எந்த ஜபத்திலையுமே பாத்தீங்கன்னா ஜபத்துல பிதாவே என்று சொல்லி எந்த பரிசுத்தவான்களும் ஜபிக்கல. ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, ஆமென், தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அவர் ஆண்டவர் தான், அவர் தேவன் தான், ராஜாதி ராஜா தான், கத்தாதி கத்தர் தான், சாவாமை உள்ளவர் தான், ஜீவன் உள்ளவர் தான், நீடி ஆயுஸ் உள்ளவர் தான். ஆனா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மனதுருக்கம் உள்ள தகப்பனா இருக்கிறார். கரங்களை ஊத்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பிதாவே என்று நம்ம ஆண்டவரை கூப்பிடுறதுனால நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த அன்பும் ஐக்கியமும் இன்னும் அதிகமாகுது. ஆண்டவரே நீங்க கூப்பிட்டு பாருங்க, ராஜாவேன்னு கூப்பிடும். சும்மா வாயில கூப்பிடுறது மட்டும் இல்லை, இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க மனசார ஆண்டவரேன்னு சொல்லுங்க, மனசார ராஜாவேன்னு சொல்லுங்க, கத்தாவேன்னு சொல்லுங்க, மனசார அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு பாருங்க, உங்களுடைய நெருக்கம் அதிகமாவதை உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லூக்கா 15 அதிகாரத்துல ஒரு கதை இருக்கு. ஆமென். வாசிக்க வேண்டாம், நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, எழுதுறேன்னா எழுதிக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல ஆண்டவர் சில ஊமைகள் மூலம் சொல்லியிருப்பாங்க, கதைகள் மூலம் சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அங்க 2 குமாரர்கள், ஒருவன் நல்லவன், பெரியவர் நல்லவர், சின்னவர் கொஞ்சம் சேட்டை. அவர் அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு எல்லாம் கெட்டு அழிஞ்சு வீணா போய் லாஸ்ட்ல அப்பா கிட்ட வர்றாரு. நம்ம அந்த கதைக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன கதை? கெட்ட குமாரன். பைபிளே கெட்ட குமாரன் நான் சொல்லல, நம்மளே பேர் வச்சுக்கிட்டு என்னது கெட்ட குமாரன். நம்ம எல்லாம் நல்ல குமாரர்கள், அவர் யாரு? கெட்ட குமாரன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இளைய குமாரனுடைய ஸ்டோரி. ஆமென். ஆனா அதை நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்கன்னா அது யாருடைய ஸ்டோரி தெரியுங்களா? மனதுருக்கமுள்ள ஒரு தகப்பனுடைய ஸ்டோரி. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாக்குறாரு, அப்பா பாக்குறாரு, பையன் தாடியோட வர்றான், கிழிஞ்ச சட்டையோட வர்றான், பழைய செருப்போட வர்றான், அப்படியே முடியெல்லாம் ஒரு மாதிரி, ஒரு என்ன சொல்றது, அவன் நல்ல ஒரு சிறந்த ஸ்தானத்துல இருந்து போனவன் ஒரு எல்லாம் இழந்து அவன் வர்றான். இங்க அப்பா பாக்குறாரு, மனதுருக்கம் அவரால் தாங்க முடியல, வயசானவர் தான் இருந்தாலும் மேல இருந்து ஓடி வர்றாரு, போறாரு, கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, கூப்பிடுறாரு, எல்லாம் இங்க வாங்கப்பா, இவனை ரெடி பண்ணுங்க, இவனுக்கு நல்ல வஸ்திரம் போடுங்க, நல்ல செருப்பு போடுங்க, நல்ல மோதிரம் போடுங்க, நம்ம வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி வைக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை மரித்தான், என் பிள்ளை மீண்டும் உயிரோட எந்திரிச்சான். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனதுருக்கமுள்ள தகப்பன். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி வர்றீங்களோ, எப்பொழுதெல்லாம் செபிக்க வர்றீங்களோ, அப்ப நீங்க மனதுருக்கமுள்ள, ஆமென், மகிமையின் ராஜாவாகிய நம்முடைய தகப்பனிடத்துல நீங்க வர்றீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இல்ல நல்ல சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மேல படிங்கம்மா. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. 1 பேதுரு 3 அதிகாரம் 15வது வசனம். வாசிக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்க உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைத்து நான் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபிக்க வரும்போது முதல்ல என்ன செய்யறோம் சொல்லுங்க? அப்படியே முட்டி போட்டு சோத்ரம் 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 சோத்ரம், ஐயா பத்திரா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. பசங்க என்ன பண்ணுவாங்க ஜெபிக்கும் போது? எவனா பசங்க பக்கத்தில் உள்ளவங்க ஜெபம் பண்ணா தப்புன்னு ஒரு தண்டையில் தட்டிட்டு அப்புறம் இவனுக்கு பாட்டுக்கு சோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம பசங்களாம் நல்ல பசங்க தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
ஸ்தோத்திரம். நம்ம ஜபத்துக்கு வரும்போது முதல்ல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம், துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அதற்கு பின்பு நம்ம என்ன செய்கிறோம்? டைரெக்டாக நம்ம வந்த வேலைக்குள்ளே போயிடுறோம். ஜபத்துக்கு எதுக்கு வர்றோம்? ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய்க்கு அவசியமாக இருக்குது, என் தேவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. சர்ச்சுக்கு போகிறதுக்கு வண்டியிலே 4-5 பேர், பைக்கில் 4 பேர் உட்காந்து போகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கார் வேணும் ஆண்டவரே. எத்தனை காலம்தான் வாடகை வீட்டில் இருக்கிறது? ஏசப்பா, இத்தனை நாள் ஜபத்தில் உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிடுறோம். நம்ம ஒரு நல்ல சொந்த வீட்டை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்குறோம். நீங்கள்லாம் அப்படியே சொர்க்கத்துலேருந்து இப்போ தான் ஆராதிச்சுட்டு இங்கே வந்த மாதிரி பண்ணுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எடுத்தோன்னே என்ன செய்கிறோம்? ஆண்டவரை துதிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்குள்ளே போயிடுறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க. முதலாவது காரியம் என்ன சொல்கிறாரு? ஆமேன். ஆண்டவரே பிதாவே உம்முடைய நாமம் என்ன செய்வதாக சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுங்க. பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லப்பட்டிருக்கிற இது காரியம் நம்ம சிறு வயதுலேருந்து நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, முதல்ல நம்ம துதிக்கணுங்கிறத தான் குறிச்சிருக்கு. நான் துதிக்கணும், நம்ம ஆண்டவர் நல்லா துதிக்கணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிளஸிக்கு நாங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லி கொடுத்துருக்கோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிளஸி சொல்லுவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விண்ணப்பம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. இது ஒரு ஜெபமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நாமம் அது பரிசுத்தமுள்ள நாமம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டதுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது ஆண்டவருடைய நாமம் அப்படிங்கறதுடைய பொருளை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. அந்த மலையில் ஆடுகளை மேய்க்க போகும்போது முச்செடி எரியுது, பார்க்குறாங்க. ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். நீ ஊழியத்துக்கு வரணும், நீ இஸ்ரவேல் எகிப்துக்கு போகணும், ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசே ஆண்டவரோட பேசிட்டு இடையில ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னை அனுப்புறான்னு போய் சொல்லு. அல்லேலூயா. பேர் பாருங்க, ஆண்டவர் பேர் என்னங்க? இங்க யாருக்காவது இருக்கிறேன் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? நான் இதை நான் ஆண்டவரை இதைப்படி நகைச்சுவை நான் சொல்லலை, நீங்க சிந்திக்கணுங்கிறங்காட்டி சொல்றேன். அல்லேலூயா. பயத்தோடு சொல்றேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் சொல்றாங்க நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்கிறவர். அல்லேலூயா. ஏசாயா 9:6 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் என்ன இருக்கு பாருங்க? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. பைபிள்ல நம்ம பாட்டை வாசிக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம். எபினேசர், இதுவரை உதவி செய்தவர். எலியேசர், இனிமேல் நமக்கு உதவி செய்வார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா சம்மா, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, எல்சடா, இன்னும் அநேக நாமங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய மெய்யான சுபாவம். உண்மையில தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் தேவனுடைய நாமம். அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருடைய மெய்யான இயல்பு எப்படி, அவருடைய இருதயம் எப்படி, அவர் யாரு, அவருடைய வல்லமை எப்படி, அவருடைய மகிமை எப்படி என்கிறத அவருடைய நாமத்தை நாம் கவனித்து பார்ப்போமே ஆகில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயமானவர் அப்படின்னா என்ன? அவர் அதிசயம் செய்கிறவர். ஆலோசனை கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறவர். தேவனுடைய நாமம் எல்லாமே என்ன அப்படின்னா, தேவன் யாராக இருக்கிறார் என்று ஆமென் நமக்கு வெளிப்படுத்துகிறது தான் தேவனுடைய நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கற அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் உண்மை உள்ளவர், சிறந்தவர், நல்லவர் ஆமென் என்பதை நம்ம நம்பி அவருக்கு உரிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் அவரை மகிமைப்படுத்துவது.
புரியுதுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா அவர் யாரா இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து அவருக்குரிய மகிமைய ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையினாலையும் நம்முடைய வாழ்க்கையினாலையும் நம்ம வெளிப்படுத்துறது தான் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதனுடைய பொருள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 6:20 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளும் கவனிங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு பேர்டன், ஒரு பாரம் என்ன அப்படின்னா, என் ஆண்டவருடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அடையணும். என்னுடைய ஆண்டவருடைய நாமம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில உயர்த்தப்படணும், மகிமைப்படணும். என் ஆண்டவருடைய நாமம் சபையில மகிமைப்படணும். என் ஆண்டவருடைய நாமம் ஊழியத்துல மகிமைப்படணும். அல்லேலூயா. ஒரு 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 என்னை போல வாலிபனான ஒரு ஊழியக்காரன் அவர் சொன்னாராம், நான் இது ஒரு செய்தியில கேட்டேன். அவர் சொன்னாராம், நான் சுவிசேஷ பாரத்தால் நிரம்பி இருக்கேன், சுவிசேஷம் சொல்லாட்டி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ ஒரு வயதான ஐயா மாதிரி ஒரு வயதான ஊழியக்காரன் அந்த வாலிப ஊழியக்காரனை பார்த்து கேட்டாராம், என்னைக்காவது ஆண்டவருடைய நாமம் இந்த தேசத்துல உயர்த்தப்படணும், இந்த பட்டணத்துல உயர்த்தப்படணும், இந்த சபையில உயர்த்தப்படணும், உன் வாழ்க்கையில உயர்த்தப்படணும், நீ பாரப்பட்டு ஜெபித்திருக்கிறியா அப்படின்னு அந்த தேவனுடைய மனுஷன் கேட்டாராம். அல்லேலூயா. அப்போதான் அந்த சின்ன ஊழியக்காரன் சிந்திக்க ஆரம்பிச்சான், ஆண்டவரே ஆமென், என்னுடைய ஊழியத்தாலும் என்னுடைய வேலைகளாலும் என்னுடைய எல்லா பிரயாசங்களாலும் உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சபையை பார்த்து கேட்குறாங்க, தேவ நாமம் மகிமைப்படணுங்கிற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. நம்ம அதுக்காக பாரப்படணும், நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். ஏசப்பா கற்றுக் கொடுக்குறாங்க, சீசர்களுக்கு சொல்றாங்க, நீ மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படி நீ கேட்கணும். பிரியமானவர்களே ஆமென், கொஞ்சம் கவனிங்க. நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதவசனம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அறிய அறிய உங்க வாழ்க்கை மறுரூபமாகும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது என்ன விண்ணப்பம் இருக்குமா? 10வது படிங்க, 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஓகே, நன்றி நன்றி. ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. முதலாவது விண்ணப்பம் என்ன சொல்லுங்க? முதலாவது விண்ணப்பம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது விண்ணப்பம் என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சில காரியங்களை சொல்றேன், நீங்க மனசுல வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. யோவான் ஸ்நானகனும் ஆமென், யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் முதல் பண்ணின பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், ஆமென், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசுப்பா மத்தேயு 6:33 என்ன சொல்லியிருக்காரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடப்படும். ஆமென், கூட கொடுக்கப்படும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 6:26 நம்ம வாசிக்கும் பொழுது, ராஜா பாபிலோன் தேசத்துடைய ராஜா சொல்றாரு தானியேலுக்கு முன்பாக, சகல தேசத்து மக்களுக்கு முன்பாக சொல்றாரு, ஆமென், அவருடைய ராஜ்யம் அழியாதது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல 2 விதமான ராஜ்யம் இருக்கு. ஒன்னு அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். யாராவது வாசிங்க, கொலேசியர் 1:13 யாராவது வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு உட்படுத்தி இருக்காரு சொல்லுங்க? நீங்க இன்னும் லைனுக்கு வரலையா? ஹல்லேலூயா. ட்ராக்ல வரலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று
நம்மை விடுதலையாக்கி, அல்லேலூயா, இருளின் ஆளுகை நின்று நம்மை விடுதலையாக்கி, அல்லேலூயா, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். 2 விதமான ராஜ்யம். ஆமென். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யம். அதுல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்துட்டாரு. இது யாருடைய ராஜ்யம்? வசனத்தின்படி சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆமென். இது நான் இந்த குறிப்பில் இல்லை, ஆனா ஆண்டவர் உணர்த்தினால சொல்றேன். கவனிங்க, சபை என்கிறது தேவனுடைய திட்டத்துல ஒரு மிக 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 மேன்மையான ஒரு திட்டம். சபைக்குள்ள ஒரு மனிதன் இருப்பானே ஆகில் அவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான். அவன் தூளும் சாம்பலுமான இடத்துல, கீழான இடத்துல இருந்தாலும் அவனை சபைக்குள்ள வைத்து சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்தி அவனை உன்னதமான ஸ்தானத்துக்கு நேராக ஆண்டவர் கொண்டு போகிறார். சபையை யாரும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஆவியில் ஏவப்படுறதுனால சொல்றேன். நீங்க மிஷினரிகளுக்கு ஊழியம் காணிக்க கொடுக்குறீங்களோ, நீங்க தாங்குறீங்களோ, நீங்க ஊழியம் செய்றீங்களோ, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா சபைக்கு வெளியில செஞ்சிடாதீங்க. சபையிலிருந்து விலகி செஞ்சிடாதீங்க. சபையோடு இணைந்து, மேய்ப்பனோடு இணைந்து, அல்லேலூயா சொல்லுங்க. இதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அப்புறம் இருளின் ராஜ்யம். கவனிங்க, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் நம்ம வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்பி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மகள்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் எங்க வந்துட்டோம்? இப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல கூட 2 வகையான ராஜ்யம் இருக்கு. அல்லேலூயா. கிருபையின் ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த காலம் என்ன அப்படின்னா கிருபையின் காலம். கிருபையாய் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அல்லேலூயா, இந்த கிருபையின் ராஜ்யமானது மகிமையின் ராஜ்யமாக மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். கிருபையின் ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க. யார் கிருபையின் ராஜ்யத்துக்குள்ள இருக்காங்களோ அவங்க மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளேயும் போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஏசப்பா ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வரும்போது எப்படி இருக்கும்? ஆமென். இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்குள்ள எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஆமென் வந்துருச்சு. எங்களுக்குள்ளயா? உண்மையாலுமா? ஏன் தம்பி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பாக்குறீங்க. ஒரு சிலர்லாம் காத்து பத்தாத்துவா இங்க ஹிந்தி மக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கட்டும், வந்துருச்சா, சரி பாத்துக்கலாம், விடுங்க. அல்லேலூயா. நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க ஆல்ரெடி? அட, உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டி, பிடிச்சாலும் பிடிக்காட்டி கர்த்தர் உங்களை எங்க உட்படுத்திட்டாரு? அன்பின் ராஜ்யத்துக்குள்ள, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஆமென். இப்ப அவர் ஆல்ரெடி நம்ம ஆளுகை செய்துகிட்டு இருக்காரு. நம்முடைய தேவன் என்ன செய்யறாரு? ஆளுகை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த உலக ராஜாக்களை போல அல்ல, உலக தலைவர்களை போல அல்ல, ஆமென், முதல்வர்களை போல, பிரதமர்களை போல அல்ல, அல்லேலூயா, உலக தலைவர்களை போல அல்ல. அவர் அன்பின் குமாரனாக, அன்பின் ராஜாவாக, அன்பின் நேசராக, அன்பு தகப்பனாக, அல்லேலூயா, கிருபையாய், தயவாய், மன்னித்து, மனதுருகி நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுல ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? முடிசூட்டி இருக்கிறார். மனுஷனை ஆண்டவர் படைச்சு அவனுக்கு அதிகாரம் தந்தார், அவனுக்கு ஆளுகை தந்தார். கவனிங்க, பாவத்துல மனுஷன் விழுறதுக்கு முன்பாக அவனுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து பகலின் குளிர்ச்சியான வேளையில அவனோடு உலாவுகிற சத்தத்தை மனுஷன் கேட்டான்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதான் அன்பு, அன்பின் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில ஏற்கனவே தொடங்கிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே தொடங்கிருச்சு, அது மகிமையில போய் நிறைவாகும். ஆமென். நித்தியத்துக்கும் அந்த ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். அந்த அன்பின் ராஜ்யத்தை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து நான் சொல்றேன். தேவன் மனிதர்கள் மத்தியில் உலாவி அன்பு கூர்ந்து அரவணைத்து கிருபை வைத்து பரிசுத்தப்படுத்தி ஆமென் மகிமையாய் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தேவ ராஜ்யம் வரும்போது ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற மகா பெரிய மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம கிருபையின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம். ஒரு நாள் மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள போவோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், ஐடியில் ஒர்க் பண்ணலாம். ஹல்லேலூயா. லட்சமா சம்பாதிக்கலாம். ஆமென். ஒரு ஏழையான ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். நான் சீக்கிரமா வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. வந்து இங்க உள்ளதெல்லாம் ஆண்டவர் விட்டுருவாரு. உன்னோட டிகிரி, படிப்பு, உன்னுடைய பைசா, உன்னுடைய காரு, பங்களா எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டுட்டு உங்களை மட்டும் கூட்டு போவாரு. ஆமென். விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யம், ஆமென், யாரெல்லாம் இருளுக்குள்ள இருக்காங்களோ அந்த மக்களுக்குள்ளேயும் போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையில காசு இருந்தாலும், மனுஷங்கள்லாம் மேன்மைப்படுத்தி பேசினாலும் நம்ம கிடைக்காத ஒரு சந்தோஷம் நீங்க ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை பத்தி சொல்லும்போது கிடைக்கும். அந்த சந்தோஷம் வேணும்னா போய் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசுவின் அன்பை நம்ம சொல்லி நம்ம போய் சொன்னா போதும், விதைச்சா போதும். அல்லேலூயா. ஒரு நாள் அது முளைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ठीक है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மேற்கொண்டு நம்ம வேத வசனத்துக்குள்ள போலாம். மேல படிக்குமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன செய்யப்படணும்? செய்யப்படும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். எப்படி செய்யப்படணுமா? பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோமா இதுக்காக? யோசிச்சு பாருங்க. ஐயா அம்மா, நம்ம ஜெபிக்கிறோமா இதுக்காக? என்னைக்காக ஆண்டவர் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவ நான் ஜெபித்திருக்கிறோமா? என்னைக்காவது ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்ல ஜெபிக்கல அப்படின்னா இன்னையிலேருந்து உங்க ஜெபத்தை நீங்க மாத்திக்கணும். அல்லேலூயா. ஆமென். இப்ப மூன்றாவது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பிதாவின் சித்தம் செய்யப்படும்படிக்கு நீங்கெல்லாம் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காட்டி நடக்காதா? நடக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய சபை, நான் மீட்டுக்கொண்ட என்னுடைய பிள்ளைங்க, ஆமென், நான் சொந்த ரத்தம் சிந்தி மீட்டுக்கொள்ள போற என் பிள்ளைங்க, கொண்ட என் பிள்ளைங்க, இவங்க என்ன செய்யணும்? ஆமென், தேவ சித்தம் செய்யப்படும்படிக்கு இவங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தாதான் தேவ சித்தம் செய்யப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேதத்துல நம்ம அநேக சில குறிப்புகளை சொல்லி நம்ம தொடர்ந்து போகலாம். மத்தேயு 7:21 ஆண்டவர் சொல்றாங்க, ஆமென், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பிதாவின் ராஜ்யத்துல பிரவேசிக்க போறது அல்ல. அப்ப யாரு பிரவேசிப்பாங்க? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்களே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம மேல விழுந்த ஒரு கடமை இருக்கு. எங்கேயோ போய் செய்யறது ஊழியம் அல்ல. தேவன் எங்க செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அங்க செய்யறதுதான் ஊழியம். அல்லேலூயா. ஏதோ பேசுறதல்ல, தேவன் என்ன பேசுகிறாரோ அதை பேசணும். ஏதோ செய்கிறதல்ல, தேவன் என்ன செய்ய காண்கிறோமோ அதை நம்ம செய்யணும்னு ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் உண்மையான ஒரு சீசர்களாய், உண்மையான தேவ பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்க தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3 பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்க வாழ வேண்டும் என்கிறது தான் தேவ சித்தம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க.
1 தெசலோனிக்கேயர் 5:14-18 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆமென், திடனற்றவர்களை தேற்றுங்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென் சொன்ன ஒரு சில மக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 5:14 வேதவசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பூமியிலே நம்ம தேவ சித்தத்தை செய்யணும். ஆமென். கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. தேவ சித்தம்னு மட்டும் சொல்லலைங்க, தேவ சித்தத்தை செஞ்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லல. பரலோகத்துல எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படியாக இந்த பூமியிலையும் தேவ சித்தம் செய்யப்படணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன நடக்கணும்? பரலோகத்துல எப்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதோ அப்படியாக இந்த பூமியிலையும் தேவ ராஜ்யம் வரணும். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் வரல இப்ப, ஆனா உங்களுக்குள்ள வந்துருச்சு. பரலோகத்துல எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படி நீங்களும் நானும் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா நிச்சயமா தேவ சித்தம் செய்ய முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நம்ம தேவ ராஜ்யம் நமக்குள்ள வரும்படி நம்ம ஆண்டவரை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும், ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும். நம்ம பாட்டுல பாடுறோம், நான் வாழ்வது உமக்காக, நான் வாழ்வது உமக்காக, ஒரு வாழ்வை உமக்காக, எல்லாம் வாயில நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம மெய்யாகவே அவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று, அவருடைய சித்தம் செய்து வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஏறக்குறைய எனக்கு கொடுத்த நேரம் ஆண்டவருடைய கிருபையினால முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சில நிமிடங்களுக்குள்ள மற்ற 3 முக்கியமான காரியங்களை நம்ம தியானிச்சிடலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது வாசிங்கம்மா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். ஓகே, 4வது விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா ஆண்டவருக்கு இது என்னது? இன்னும் நீங்க லைன்ல வரலையா? அல்லேலூயா. நம்ம எடுத்தோனே நம்ம தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவர் 4வது ஸ்தானத்தை தான் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்னைக்கு நீங்கள் நானும் பாரப்பட்டு ஜெபிச்சோன்னா நம்முடைய தேசம் இயேசு சந்திக்குங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தினுடைய வல்லமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். சபையில 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சாங்கன்னா அந்த சபைக்குள்ள ஒரு அக்னி போடப்படுங்க. 4 பேருங்க. அல்லேலூயா. நம்ம 1000 பேர் இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரங்க கண்ணீர் விட்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்துல போலீஸ்காரங்க ஊழியர்களை பிடிச்சு ஜெயில போட்டுட்டு இருக்காங்க. சில சாட்சிகள்லாம் கேட்டா நீங்களாம் அழுதுருவீங்க. அப்படிப்பட்ட சாட்சிகள். பாஸ்டரை பிடிச்சிடுறாங்க, பாஸ்டரமா தனியா இருக்காங்க, அவங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்படுது என்று சொன்னாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, இப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தருடைய ராஜ்யம் வரும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். சபை பாரப்பட்டு நீங்க குழுக்களாய் சேர்ந்து, அம்மா கூட சேர்ந்து நீங்க ஆலோசனை பெற்று நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். கார் வேணுமா? ஐயோ காரு, இது லக்ஸுரியஸான லைஃப் அப்படின்னு நான் சொல்லலை. தேவைன்னா ஜெபிங்க. அல்லேலூயா. வீடு இல்லையா? ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணுமா? ஜெபிங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நல்ல வாழ்க்கை துணையா? ஜெபிங்க. என்ன காரியம் இருக்கிறதோ நீங்க அதற்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்னதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாலும், எங்கதான் உங்களை உயர்த்தி வைத்தாலும், நீங்க உங்க வாயினாலே உங்க இருதயத்தினாலே நீங்க அங்கீகாரம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் இந்த பூமியில அந்நியனும் பரதேசியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதுதான் காமிச்சாங்க. ஆபிரகாம் குறித்து எபிரேயர் 11 அதிகாரத்தில் நீங்க வாசிங்க. அவன் 318 பேர் அவங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்காரு, ராஜாவை போல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவரை பத்தி எபிரேயர் 11 சொல்லி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் தன்னை பூமியில அந்நியனும் பரதேசியும் என்று எண்ணி தேவன் தாமே கையினால கட்டி உண்டாக்கின அந்த வாசஸ்தலங்களுக்காக காத்திருந்தான்.
உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உயர்வுகளும், கர்த்தர் கொடுக்கிற மேன்மையும், கர்த்தர் கொடுக்கிற மகிமை உள்ள வாழ்க்கையும், ஹல்லேலூயா, அதை கர்த்தருக்காக நீங்க செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, கர்த்தருக்காக நீங்க செலவழிக்க வேண்டும் என்பதற்காக, மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருக்காக நீங்க செலவழிக்கணும். அதுக்காக நீங்க கேளுங்க. அந்த நோக்கம் உங்களுடைய சிந்தையை விட்டு மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த காரியமா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென், ஆமென், ஆமென். கடனாளிகளுக்கு ஜெபத்துல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உள்ள கொண்டு வர்றாரு. ஜெபிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுவதாக, தேவைகளை சந்தின்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நம்ம டெய்லி ஏதோ ஒரு விதத்துல வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஏதோ ஒரு தவறிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? ஆமென். இவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், போகும்போதே கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை மன்னிப்பையும் தேவ கிருபையும் ஆதாரமாக கொண்டுள்ள ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மன்னிப்பை பெற்று 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 ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் அடைஞ்சிட்டோம். கொஞ்சம் அப்படி பாவத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் நல்லா நின்றுட்டோம். 4 பேரா நல்லா பாடுறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்ல பிள்ளையா மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சொல்றோம், அவன் செய்கிறது பாவம், அவனுடைய பார்வை சரியில்லை, அவனுடைய உடை சரியில்லை, அவனுடைய எடை சரியில்லை, நடை சரியில்லை. ஹல்லேலூயா. நம்ம பரிசேயர்களாய் மாறி விடுகிறோம். உண்மையா இல்லைங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க எந்த நிலைமைக்கு போன பின்னாடியும் நம்ம மன்னிக்கணும், மன்னிக்கப்படணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஜபத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி மன்னிச்சுட்டு வரணும். யாராவது கசப்போட, வெறுப்போட, அவனை என்னால் மன்னிக்கவே முடியலை, சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு யாராவது வந்திருந்தீங்கன்னா, ஆமென், ஏசப்பாவை போல நீங்க மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இரக்கத்தினால தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் காலப்போக்கில் எப்படி மாறிட்டாங்க? ஆமென், பரிசேயர்களாக, ஆமென், மற்றவர்களை குற்றப்படுத்துறவர்களாக, இரக்கமற்றவர்களாக மாறி போனாங்க. ஆனா தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நம்ம மற்றவங்ககிட்ட இரக்கம் காட்டணும், இரக்கத்துக்காக காத்திருக்கணும். ஆமென். எபிரேயர் 4:16 சொல்லியிருக்கு, இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்துல சேரணும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமென். கடைசி வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைன்னு ரட்சித்துக் கொள்ளும். சோதனைங்கிற வார்த்தை தமிழ் வேதாகமத்துல ரெண்டு அர்த்தத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனும் ஆபிரகாமை சோதித்தார்னு எழுதியிருக்கு, சாத்தானும் இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ரெண்டுமே வேற வேற அர்த்தம். அல்லேலூயா. சாத்தான் ஒரு மனிதனை சோதிக்கும் பொழுது, ஆமென், அவன் என்ன செய்யறான்? அவனுடைய நோக்கம் என்னன்னா, பாவத்துல விழ செய்யணும், அவிசுவாசம் உள்ளவர்களா மாத்தணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போக செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சாத்தான் சோதிக்கிறான். ஆனா இயேசு நம்மை என்ன செய்யறாங்க? நம்மளை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, இவன் என் வார்த்தை கீழ்ப்படுகிறானா இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, என் வார்த்தை கீழ்ப்படுகிறானா இல்லையா? பார்த்தாரு, நல்ல பையன்தான், என் வார்த்தை கீழ்ப்படுகிறான், இவனை பெரிய ஜாதியா மாத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, சோதனைக்கு உட்படுத்தி தீமைக்குள்ள இவங்களை விழ செய்யணும். அதாவது தீமையிலே மகா பெரிய தீமை என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போறதுதான். அந்த தீமைக்குள்ள உட்படுத்தணுங்கிறது சாத்தானுடைய நோக்கம். ஆனா அதுல இருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளணும்னா நீங்க டெய்லி நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தாவே, என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? நல்லா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது, துதி உண்டாவதாக. இந்த 6 காரியங்களையும் நீங்க இருதயத்துல வச்சுக்கோங்க. அதை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட வார்த்தைகளை சிந்திங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமா பேசுவாரு. அதற்காக நீங்க ஜெபிங்க, அதற்காக பிரயாசப்படுங்க. வெறும் ஜெபம் மட்டும் அல்ல, நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்காக பிரயாசப்படணும். ஆமென். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படும்படி ஜெபிங்க. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்படி ஜெபிங்க. ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படும்படி ஜெபிங்க. உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மன்னிக்கப்படும்படி, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படி ஜெபிங்க. ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிங்க, அதற்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
அப்பா என்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு நல்ல தெளிவையும் ஒரு தெய்வீக மாற்றத்தையும் தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்அப்பா, மனதுருக்கமுள்ள தகப்பன், நீங்க யார்கிட்ட ஜெபிக்கிறீங்க? ஒரு மனதுருக்கமுள்ள அன்பின் தகப்பனத்துல ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட நன்றி உள்ளவர்களாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.